தம்பி, மழை பெஞ்சு இன்னைக்கு 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. யாருமே வந்து என்னன்னு எங்களை கேக்குறாங்கல்ல. இந்த மழைக்குல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கு வாடகைக்கு போய் வர்றதுக்கும் வழி இல்ல. 10,000 அட்வான்ஸ் கேக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால பாதி பேர் போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு 4, 5 குடும்பம் தான் இங்க இருக்கு. வீடும் விட்டு போய் இருக்கு. அதுல பெருச்சாளி போட்டு கிளைக்குது. எங்களுக்கு எதுவும் வீடு நின்றாப்புல இடிஞ்சு விழுந்தாலும் புள்ள குட்டியோட நாங்க உள்ள சாகத்தாப்பா செய்யணும். எங்கிட்டுமே போக வழி இல்லைப்பா. எங்களுக்கு யாருமே எதுவுமே வந்து கேட்கறா இல்ல. வருஷம் வருஷம் இதுலயே மிதக்குற இந்த வருஷம் ரொம்ப எங்களுக்கு ஆலிமானம் ஆயிடுச்சு. நீங்க தாப்பா ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும். பூச்சினா வருது வீட்டுக்குள்ள. கடிச்சு போட்டா கூட எங்களுக்கு யாரும் பார்க்கவே ஆள் இல்லைங்க நினைக்கல. எல்லாருமே அவங்க அள்ளிக்கிட்டு வெளியில போயிட்டாங்க. யாரும் வந்து பார்த்தாங்களா உங்கள? எங்களுக்கு வந்து அந்த சூரியங்கத்தில இருக்கிறாங்கள அவங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இதுல பாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாதுமா. தண்ணியானா வெட்டி விடுவோம், அவ்வளவுதான் நாங்க செய்வோம். அம்மா பேரால இருக்கிறதுனால நாங்க எதுவும் உதவி செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்க. இந்த மடத்துல இருந்து வந்து 2, 3 நாள். என் பேரு கஸ்தூரி. 15 நாளா மழை பெய்யுது, விடாத மழையா இருக்கு. தண்ணி வீடு வாசல்லாம் தண்ணி பிடிச்சிருச்சு. எங்களுக்கு இருக்க இடம் இல்ல. கவர்மெண்ட்ல சொன்னோம், கவர்மெண்ட்லயும் எங்களை ஒன்னும் கண்டுக்கிறல, விட்டுட்டாங்க. நிர்வாகிட்ட கேட்டோம், நிர்வாகியும் ஒன்னும் செஞ்சு தர மாதிரி இல்ல. எங்களுக்கு ஆக்கி திங்கிறதுக்கு இடம் இல்ல. தூங்குறதுக்கு நிம்மதியா தூங்கி எந்திரிக்க கூட இடம் இல்ல. நாங்க இவ்வளவு நிலைமையில இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல நீங்க தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இந்த பூச்சிகளையும் பொட்டைகளையும் கடந்து நாங்க இமிசுப்பட்டுக்கிட்டு கிடக்கோம். நைட்டு வெளியே போயிட்டு வர முடியல, பயமா இருக்கு. தண்ணிக்குள்ள பூச்சி கிடக்குமோ, கடிச்சு புருமோ அப்படின்னு பச்சை பாலகள்லாம் தெரியுதுங்க. நாங்க என்ன செய்ய? இன்னும் ஒரு 4-5 குடி இருக்கு. பாதி பேரு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. சின்ன குழந்தையில வச்சிருக்கிறவங்க எப்படி குடியிருக்க முடியும்? குழந்தைய தொட்டி கட்டி தூங்க போடணும். மேல ஒழுகுது, எப்படி தூங்குங்க சின்ன குழந்தைய? அதனால வெளியில போயிருக்குங்க. நாங்க ஒரு 4-5 குடும்பங்க இருக்கோம் இதுக்குள்ளேயே. உங்க பேரு? என் பேரு நம்பலட்சுமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.